புக்கு லட்சக்கணக்கான புக்கு எவ்வளோ தரம் செலவு பண்ணி வாங்கி நாங்கள் படிக்கிறதுக்குலாம் ஒரு புக்கு கூட இல்லைங்க. நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். அம்மா புக்கு செலவு பண்ணி நாங்கள் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு இது கூட நாங்கள் நல்லா மிச்சம் முடியல. எடுத்து வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டில் இருந்த மாடு கீடெல்லாம் எல்லாம் எப்படி அடிச்சுன்னு போச்சு. நாங்கள் என்னென்ன பண்ணோம் தெரியுமா? மாடு போட்டால் வீடு உடையிற நிலைமையில இருக்குது. ஒரு இது கூட நாய்க்குட்டி கூட எங்களால் காப்பாற்ற முடியல. எங்கள் வீட்டில் இருக்க நாய்க்குட்டியை நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே இருக்க ஜனங்கள்லாம் அடுத்த வழி சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறோம். ஒரு வேளை சாப்பாடு கூட நாங்கள் வழி இல்லாமல் இருக்கோம். நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு அடுத்துன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் நிற்கால ஹாஸ்பிட்டல் இட்டு போயிட்டு வரோம். ஒன்றுமே முடியாமல் படுத்துட்டு கிடக்குறாங்க. நைட்டு வீட்டில் எங்கே தூங்குறதுன்னு கூட தெரியல. நாங்கள் ஓண்டு புக்கு தான் இருக்குது. இன்னும் பின்னாடி 4 மூட்டை கிட்ட புக்கு வச்சுருக்கோம். நாங்கள் என்ன தான் பண்ணுறது அடுத்து? எங்களுக்கு வீடுங்க ஒழுங்காக படுக்கிறதுக்கு இடம் வேணுங்க. ஃபஸ்ட்டு நிறைய வீடுங்க விழுந்து கிடக்குதுங்க. நாங்கள் என்னங்க படுறது? பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்கவங்க எங்கே போவாங்கன்னு கூட தெரியாமல் நின்றுன்னு கிடக்குறாங்க ரோட்டில். ஒரு வீடு ஒன்று உட்கார கூட இடம் இல்லாமல் இங்கே எங்கன்னா பெஞ்சில் படுத்துன்னு உட்காந்துருக்கோம். நாங்கள் எங்கே தான் போகிறது அடுத்து? வந்து எங்கன்னா தங்குனாங்கன்னா எங்கே தாங்க அடுத்து நாங்கள் பண்ணுறது? 2 நாள் வேணால் தங்க வைக்கலாம். 3ஆவது நாள் எப்படியா இருந்தாலும் இங்கே தானே வந்து நிற்கணும். இந்த சேத்துல தானே நிற்கணும். நாங்கள் எங்கே போவோம்? அங்கே பாருங்கள், அந்த சேரு அதேமாரி தான் கடந்தது. எங்கள் வீடும் ஃபுல்லாக எல்லாரும் வழிச்சு கெடாசணும் சேர.